ஐயா சொல்லுங்கய்யா. அந்த அம்மாவும் பொண்ணு கார்ல போறாங்கய்யா. என்னையா சொல்றீங்க? ஆமாய்யா, தாம்பரம் பைபாஸ் ரோட்ல போயிட்டு இருக்காங்க. நீ உடனே போய் பாரு. சரியா, நான் பாத்துக்கிறேன். சார் என்னாச்சு சார்? சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு அம்மாவும் பொண்ணும் தாம்பரம் நோக்கி பைபாஸில் போயிட்டு இருந்ததா சார் சொன்னார். அப்படியே சார்? ஆமாம் சார், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அதோ அந்த வண்டியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போங்க. இருங்க சார், போகிறேன். கடவுளே, என் பேரை மேல இருக்க எல்லா திருஷ்டியும் இனியோடு போகட்டும். கடவுளே, நீ தான் கூடவே இருந்து பார்த்துக்கணும். சரியான லூசு பாட்டி. பாட்டி உக்காரு. என்னடா எது பாட்டி எல்லாம் சுத்திட்டு இருக்கீங்க? நீ எவ்வளோ பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிருக்க தெரியுமா? போலீஸ் லாக்அப்ல இருக்க ரவுடிங்கெல்லாம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? தம்மா தூண்டு பையன் என்ன நேக்கா பேசி நம்மள ஏமாத்திட்டானே, நம்ம கையாலேயே போலீஸுக்கு போனை போட வச்சு நம்மளையே மாட்ட வச்சிட்டான் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்கடா. ஐயோ பாட்டி, அது பெருமை இல்ல, என் மேல பொறாமப்பட்டு பேசியிருக்காங்க. இல்லடா, அவனுங்க ஜெயில இருந்து வந்ததும் உன்னதான் தலைவனா ஏத்துக்க போறாங்களாம். நீ எந்த கிளாஸ் படிக்கிற, எந்த செக்ஷனு, எந்த ஸ்கூலு, அட்ரஸ் எல்லாம் கேட்டாங்க. நான் தெளிவா ஒரு துண்டு சீட்ல எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. அவன் ஸ்ட்ரெயிட்டா ஜெயில வந்து என்ன தூக்க போறானுங்க. ஆமாண்டா, உன்னை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு எங்க முதலாளி நல்ல முதலாளி அப்படின்னு கொண்டாட போறாங்க. லூசு பாட்டி, என்கிட்ட கத்துக்கிட்ட டெக்னிக் வச்சு நான் போட்டு வாங்கியிருக்கானுங்க. அது கூட தெரியாம அவங்கள பத்தி பெருமையா பேசுறேன். என்னடா சொல்ற? பின்ன இந்த லாக்அப்க்குலாம் யார் போக சொல்லுது? நிருபர்கள் தான்டா. நிருபர்களா? ஃபிளாஷ் நியூஸ்லாம் நீ பார்க்கவே இல்லையா? பள்ளி சிறுவன் அஸ்வந்தின் துணிச்சலான சாகசம் அப்படின்னு ஃபிளாஷ் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. தினத்தந்தி, இந்துன்னு எல்லா லீடிங் நியூஸ் பேப்பர்ல இருந்தும் வந்து என்ன பேட்டி எடுத்தாங்க. பேட்டியா? ஆமாண்டா. உங்க பேரனை இவ்ளோ பெரிய வீரனா எப்படி வளர்த்தீங்கன்னு கேட்டாங்க. இருங்க சொல்றேன். அது வந்து அவன் பிறந்ததுல இருந்தே அவனுக்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை சொல்லி தான் நான் வளர்த்தேன். அதனால தான் அவன் இந்த வயசுலயே இவ்ளோ வீரமா இருக்கான். இன்னும் கூட பாருங்க, அவன் வளர வளர இன்னும் பெரிய வீரனா வருவான். அடி லூசு பாட்டி, என்ன வீரனாக்குதா? வீட்ல வச்சுதான் பேட்டி எடுக்கிறோன்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் போலீஸ் ஸ்டேஷன் பேக்ரவுண்ட்ல இருந்தா நல்லா இருக்கும்னு ஐடியா கொடுத்தேன். பாட்டி, என்ன வச்சு நீ பபிள் செட் பண்ணி பெரிய லெவலான்னு முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? டேய், வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை சொல்லிதான் என் பேர்ன வளர்த்தேன்னு சொன்னேன். அதுக்கு 2 லட்சம் லைக் வந்திருக்கு தெரியுமா உனக்கு? பாட்டி, காக்கா வளர்த்துக்கிட்டு போற அந்த கதையை தவிர நீ வேற எந்த கதையும் எனக்கு சொன்னதே இல்லையே. வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரும் தெரியுமா பாட்டி உனக்கு? தெரியுமே. யாரு? நம்ம விக்ரம் பிரபுவோட தாத்தா, சின்ன தம்பி பிரபுவோட அப்பா சிவாஜி தானே. இது கூடவா எனக்கு தெரியாது? கருமடா. என்னடா கரெக்டா சொன்னா கூட தலையில அடிச்சுக்கிறேன். பாட்டி, லூசாவே பண்றியா இல்ல பொந்ததுக்கு அப்புறம் லூஸ் ஆயிட்டியா? என்ன இப்படி சொல்றான் இவன்? இந்த கொண்டை, மேக்கப்பு, லிப்ஸ்டிக்கு
இந்த கெட்டப்பெல்லாம் வச்சுதான் இந்த உலகத்தை ஏமாத்திட்டு இருக்கியா? சரி, இந்த ரவுடிங்க கடத்திட்டாங்கன்னு வீட்டுக்கு ஃபோன் வந்ததும் நீ என்ன பண்ண? நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன்டா. உடனே பூஜை ரூம்க்கு ஓடி போய், அப்பா முருகா, என் பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா, அவன் நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்தா பழனி கூட்டிட்டு வந்து மொட்டை அடிச்சு அவன் கையால பால் குடம் தூக்க வைக்கிறேன் கடவுளே. பாட்டி, இந்த வயசான காலத்துல உன் மண்டைக்கு மண்ணு கொண்டு கேக்குதா? இந்த குட்டி வயசுல நான் மொட்டை போடணுமா? அதுவும் அடிக்கிற இந்த வெயில்ல நான் பால் கூட தூக்கிட்டு மழை ஏறணும். நீ பின்னாடி பக்கோட சாப்பிட்டு வருவியா? இல்லடா. என்ன இல்லடா? நல்லடா, நீ போய் முருகன்கிட்ட உன் வேண்டுதல மாத்தி கேளு. மாத்தி கேட்கணுமா? உன் அருளால என் பேர நல்லபடியா வீட்டுக்கு வந்த முருகா, நானே பழனிக்கு வந்து மொட்டை போட்டு என் கையால பால் கடை தூக்குறேன்னு வேண்டிக்க. எனக்கெல்லாம் மொட்டை அடிச்சா என் மூஞ்சி நல்லா இருக்காதுடா. அப்ப என் மூஞ்சி மட்டும் நல்லா இருக்குமா? நீ சின்ன பையன்டா, உனக்கு மொட்டை அடிச்சா சீக்கிரமா வளர்ந்துரும். எனக்கு வயசாயிடுச்சுல்ல, கொஞ்சம் ஸ்லோவா தாண்டா வளரும். முள்ளம் பன்றி மாதிரி மண்டையை வச்சுக்கிட்டு சுத்தினா கேவலமா இருக்கும் அஸ்வந்த். பாட்டி, நீயா வேண்டிட்டா உனக்கு பழனியில மொட்டை இல்ல? நீ தூங்கும் போது பிளேட வாங்கி நானே சரிச்சு விட்டுறேன். வேணாண்டா வேணாண்டா, என் மண்டையில அறுப்பு கிருப்பு போட்டுறாத, நானே வேண்டிக்கிறேன். அது இங்க கண்ண முடி வேண்டுதலை போடு பாப்போம். முருகா, என் பேரன் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு பதிலு பழனிக்கு நானே வந்து மொட்டை போட்டுக்கிறேன். என் கையால பால் குடம் தூக்குறேன். பழனிமலை முருகனுக்கு அரோகரா. முருகா. ஏ முருகன்டா. என்ன முருகா, சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்து நிக்கிற? உங்க இஷ்டத்துக்கு வேண்டுதலை மாத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அப்படி கேளு முருகா. முருகா, வேண்டுதெல்லாம் மாத்தல முருகா, மொட்டை போடுறதா மாத்திருக்கோம். எனக்கு பதில் எங்க பாட்டி மொட்டை அடிக்க போகுது, அவ்வளவுதானே. உன மொட்டை கேட்டப்புல பார்க்க ஆசைப்பட்டு தான் அந்த கெட்ட பசங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன். முருகா, நீ மட்டும் கழுத்து வரைக்கும் நீட்டா பங்கு வச்சிருக்க. நான் பாலமுருகன், அதனால தான் பங்கு வச்சிருக்கேன். பழனிக்கு வந்து பாரு, அங்கே மொட்டை கேட்டப்பில் தான் நின்றுக்கிட்டு இருப்பேன். முருகா, உனக்கு ஏன் இந்த கொலவரி? என்னையா மொட்டை கேட்டப்பில் பார்க்க ஆசைப்படுறேன்? ஒன்னா பல கேட்டப்பில் பார்த்துட்டேன். அதான் உன்னை நான் மொட்டை கேட்டப்பில் பார்க்க ஆசைப்பட்டேன். முருகா, அது ரொம்ப சிம்பிள். நான் என் ஃபோட்டோவை மொட்டை சிவா கேட்டப்பில் சீச்சி பண்ணி உனக்கு நான் மெயில் அனுப்புகிறேன். உன் மெயில் ஐடி மட்டும் எனக்கு சொல்லு. எனக்கு மெயில் ஐடிலாம் இல்லை, மெயில் மட்டும் தான் இருக்கு. பிரச்சனையே இல்லை முருகா, ஃபோட்டோ ரெடியானதோ நான் சொல்லி அனுப்புகிறேன். நீ மெயில் அனுப்பி அது வாயில் சொல்லி விட்றேன். அவன் நேராக வந்து உங்ககிட்ட கொடுத்துருவான். டேய், வேண்டுதெல்லாம் நேர்ல தாண்டா செலுத்தணும், இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அப்புறம் சாமி குத்தமாயிடும். பாட்டி, சாமியே நேரில் வந்து வரம் கொடுக்குது, நீ எதுக்கு இப்போ சைடில் நின்று தானம் போட்டுக்கிட்டு இருக்க? சைலண்டாரு. முருகா, டீல் ஓகே தானே? ஓகே தான், ஆனால் எனக்கும் ஒரு
மெயில் ஐடி ஓப்பன் பண்ணு. அடிக்கடி நம்ம ஆன்லைனில் பேசிக்கலாம். அப்படியா? ஆறுபடை முருகன் @gmail.com. இப்போவே ஒரு ஐடியா கிரியேட் பண்ணுறேன். பாஸ்வேர்டை வள்ளி ஆண்டி இல்லை தேவியன் ஆண்டின்னு பேரை மாற்றி வச்சுக்க. இது நல்லா இருக்கே. அப்படியே போகிற வள்ளியில் இறங்கி பரம வச்சால ஒரு மொபைலை உஷார் பண்ணிட்டு போயிடு. டியூஎல்ஸும் போட்டால் தான் குழப்பமே இல்லாமல் 2 ஆண்டியும் சமாளிக்கலாம். செம ஐடியா. நான் எப்பயோ கிளம்புறேன். பாய். டேய், முருகனையே பேசி மயக்கிட்டேன். பாட்டி, இந்த ஊரில் வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, நம்மளெல்லாம் நாய் தூக்கிட்டு போயிடும். போய் வேலையை போகிற பாட்டி. என் செல்லம், எவ்வளோ அறிவு உனக்கு. சரியான லூசு பாட்டி. இவங்க தான் நீங்கள் சொன்ன தீபாவா? ஆமாம் சார், இவங்க தான் தீபா. என்ன தீபா, சொல்லாம கொள்ளாம எங்கே போனீங்க? குழந்தை எங்க? குழந்தை கார்ல தூங்கிட்டு இருக்கா. என்ன தீபா, குழந்தையோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இல்ல சார், உங்க அம்மா திட்டிட்டாங்க. அந்த கோவத்துல குழந்தைய கூட்டிட்டு. அம்மா எப்பவுமே அப்படிதான் பேசுவாங்க. அவங்களுக்கு நிலைமையோட சீரியஸ்னஸே தெரியல. ஆனா நான் இது வரைக்கும் உங்களையும் குழந்தைய எதையாவது சொல்லியிருக்கேனா? இங்க பாருங்க, எது நடந்தாலும் குழந்தைய பத்திரமா பார்த்துக்க வேண்டிய நீங்களே இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கலாமா? இல்ல சார், இத்தனை நாளா தெரிஞ்சவங்க வீட்டுல தான் இருந்தேன். இப்பதான். வேணாம் தீபா, என் வீட்டை விட குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் வேற எதுவுமே கிடையாது. ஆமா கௌதம், நீங்க சொல்றது சரிதான். இந்த நிலைமையில உங்க வீடை விட குழந்தைக்கு பாதுகாப்பான இடம் வேற எதுவுமே இல்லை. சரி, குழந்தை தூக்கிட்டு வாங்க, வீட்டுக்கு போகலாம். சரிங்க சார். எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சா? குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? ஒன்றும் இல்லை சார், ஏதோ கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்க. நான் தான் குழந்தைய நினச்சி ரொம்ப பயந்துட்டேன். சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்ஸ் தேங்க்ஸ் லாட். அப்படியே நானும் இந்த கால் டாக்ஸியில் கிளம்பிடுறேன் சார். ஒரு நிமிஷம் சார், குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன தீபா, குழந்தைக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஆமா சார், அவளுக்கு கொஞ்சம் ஜுரமா இருந்துச்சு, அதான் தூங்குறா. அஞ்சலி, 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 அஞ்சலி. டாடி, நீங்களா? ஆமாண்டா செல்லம், டாடியே தான். டாடி வந்துட்டல, இனிமே உன்னை டாடி விட்டுட்டு போவே மாட்டேன். சரி வா, நாம நம்ம வீட்டுக்கு போலாம், வா. சார், நான் கிளம்புறோம் சார். ஓகே சார். என்னம்மா இது? தீபாவையும் அஞ்சலியையும் ஒரேடி அந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு நினைச்சா உங்க புள்ள அவங்கள விழுந்து விழுந்து தேடிட்டு இருக்காரு. எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க, இன்னும் அவரை காணும். உங்க புள்ள பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் கொஞ்சம் கூட மாறவும் இல்ல. ஏய், குழந்தைய வளர்த்த பாசத்துல ஒரு 4 நாளைக்கு அப்படிதான் தேடி திரிவான். குழந்தை எங்கேயும் தேடி கிடைக்கலன்னதும் தானா வீடு வந்து சேர்ந்துட போறான். ஒருவேளை அவ கிடைச்சிட்டா? நிச்சயமா கிடைக்க மாட்டாங்க. எப்படிம்மா சொல்றீங்க? அன்னைக்கு தீபாவை
ரோசம் பொத்துக்கிட்டு வர மாதிரி அவளை திட்டு வெளியே அமிச்சிட்டேன். செத்தாலும் நானும் என் குழந்தையும் உங்க வீட்டு பக்கம் கூட தலையை வச்சு படுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு போயிருக்காடி அவ. அதனால இவனே போய் அவளையும் குழந்தையும் எவ்வளவு கெஞ்சி கூப்பிட்டாலும் அவ திரும்ப வரவே மாட்டா. என்னம்மா பேசுனீங்க நீங்க? அவர் மட்டுமா தேடுவாரு? போலீஸ், அவருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வச்சுதானே அந்த அஞ்சலியும் அவங்க அம்மாவையும் தேடிட்டு இருக்காரு. அஞ்சலியும் அவங்க அம்மாவும் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா அப்புறம் எவ்வளவுதான் என்ன கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வர மாட்டேன்னு சொல்லிடுங்க. ஏய், எதுக்குடி வீணா டென்ஷன் ஆகுற? தீபாவும் அஞ்சலியும் திரும்ப வர வாய்ப்பே இல்ல. அதனால தான் நான் சொல்றேன். அம்மா, என்னடி? அங்க பாருங்க. டேய், என்னடா இது? இதுங்களை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? மா, அஞ்சலியும் தீபாவும் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்கம்மா. கடைசி நேரத்தில் போலீஸ் மட்டும் எனக்கு உதவலைன்னா இவங்களை நான் திரும்ப கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கவே முடியாது. சரி, கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்போ அவங்க இங்கேயே இருக்கட்டும். நான் கிளம்புறேன். பிரியா, நில்லு. எதுக்கு எதுக்கு என்ன நிக்க சொல்றீங்க? நான் வேணான்னு சொல்லியும் கூட நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் எதுக்கு நான் மாடிக்கிட்டு போய் இங்க இருக்கணும்? ஏய், நிலைமை புரியாம பேசாத. இப்ப அவங்களும் குழந்தையும் எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க தெரியுமா? அது இப்ப எனக்கு தெரிஞ்சே ஆகணுமா? ஆமா, தெரிஞ்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. இந்த நிலைமையில குழந்தைக்கும் தீபாக்கும் அடைக்கலம் கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. அது ஓ பொறுப்பா வேணும்னா இருக்கட்டும் கௌதம். ஆனா அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்து செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கை பூரா வச்சு காப்பாத்த போறேன்னா நீயே காப்பாத்திக்க. நான் வரேன். பிரியா, ஒரு நிமிஷம் பிரியா. என்னையும் என் குழந்தையும் ஏத்துக்கோங்க. நான் உங்ககிட்ட கேட்கல. என்ன மன்னிச்சிருங்கன்னு உங்ககிட்ட நான் பல வாட்டி கேட்டிருக்கேன். இதுக்கு மேலேயும் நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. ஆனா இப்போ அஞ்சலி சுத்தி இருக்க ஆபத்து இன்னும் நீங்கவே இல்ல. அதனாலதான் நான் இங்க வந்தேன். இவளுக்காக தான் நான் இங்க வந்தேன். ஏதோ என் குழந்தைய நானே பாத்துக்கிறேன்னு ரோஷமா போன. இப்ப வந்து இப்படி கண்ணை கசக்கிட்டு நிக்கிற. எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? மா, அவங்களே முடியாம வந்து நிக்கிறாங்க. அவங்க இன்னும் மனசு கஷ்டப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இல்லைங்க, அம்மா கேக்குறது கரெக்ட் தான். நான் போகும்போதே அவங்க மேல கோச்சுக்கிட்டு ரோஷமா தான் என் குழந்தைய கூட்டிட்டு போனேன். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறம் தான் பாக்குற இடத்துல எல்லாம் என் குழந்தைக்கு ஆபத்து இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. சொல்ல போனா நான் என் சொந்த ஊருக்கு கூட போறதா இல்ல. எங்கேயாவது நான் குழந்தைய கூட்டிட்டு ஓடி போயிடலன்னு தான் இருந்தேன். ஆனா ஒரு பொம்பளைனா என் குழந்தைய ஆபத்து விடாம துரத்தும் போது எவ்வளவு தூரம் தான் நான் அவளை கூட்டிட்டு ஓட முடியும்? அந்த நேரத்துலதான் நான் சார பார்த்தேன். அவர் என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என் குழந்தையோட வாழ்க்கைய பத்தி நான் யோசிச்சேன். எனக்கு என் வாழ்க்கை கூட முக்கியம் இல்ல. அஞ்சலியோட பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். அவளுக்கு இந்த வீட்டை விட்டா வேற எங்கேயும் பாதுகாப்பு இல்ல. எனக்கு நீங்க இடம் கொடுக்கலீங்கன்னு பரவாயில்ல, நான் எங்கேயாவது போயிடுறேன். ஆனா அஞ்சலி சுத்தி இருக்க ஆபத்து நீங்கிற வரைக்கும் என் குழந்தைக்கு மட்டும் இந்த வீட்டுல கொஞ்சம் இடம் கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. ஏய், என்னடி இவ குழந்தைக்காக இப்படி அழுவுறா? பார்க்க பாவமா இருக்குடி. இல்லடி, இந்த விஷயத்துல அவ ஏன் பொய் சொல்ல போறா? அவ சொல்றத பார்த்தா நிஜ மாதிரி தான் இருக்கு. ஏய், அஞ்சலி நம்ம வீட்டுல வளர்ந்த குழந்தை. அவங்க இவ்வளவு தூரம் கெஞ்சுறாங்க. இன்னுமா உன் மனசு இறங்கல?
இந்த பாருங்க, எனக்கு எப்பவுமே அஞ்சலி கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்களும் இவங்களும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போனது, தனியா பேசினது, இதெல்லாம் தான் பிரச்சனை. அஞ்சலி நாம வளர்த்த குழந்தைங்கிற பரிதாபம் எனக்கு இருக்கு, பாசமும் இருக்கு. ஆனா நீங்க அளக்குற கதையெல்லாம் திரும்ப திரும்ப நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்ல. இப்ப என்னதான் சொல்ல வர? இன்னும் உங்களுக்கு 30 நாள் டைம் தரேன். சீக்கிரம் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு அஞ்சலிய அவங்க அம்மா கூட ஊருக்கு அனுப்பி வைக்கலனா நான் கிளம்பி எங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் கெஞ்சி கூப்பிட்டாலும் நான் இங்க வரவே மாட்டேன்னு சொல்லிடுங்க. பிரியா ஏய் பிரியா, பிரியா பிரியா, நில்லு பிரியா. அவ ஏதோ மனசு கஷ்டத்துல பேசிட்டா, அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. அஞ்சலியோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அஞ்சலி கூட்டு உள்ள போங்க. அவங்க மனசு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு புரியுதுங்க. ஆனா என் குழந்தைக்காக எவ்வளவு கஷ்டத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்க தயாரா இருக்கீங்க. இங்க பாருங்க, அஞ்சலிக்கு எந்த கஷ்டமும் வராம பாத்துக்க தான் நான் இருக்கேன். நீங்க தயவு செஞ்சு அஞ்சலி உள்ள கூட்டு போங்க. அஞ்சலி உள்ள போமா, கூட்டு போங்க.